இப்போ விபதி பரிகாரம் முடிஞ்சு விட்டது. அடுத்து நம்ம அடுத்து பார்த்தோன்னா சூல பரிகாரம். அந்த சூல பரிகாரத்துக்கு முன்ன இப்போ ஒரு கொஞ்ச நேரம் இங்கே பார்த்தோன்னா விருப்பப்படுறவங்க உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்கள். நீங்களே யூடியூபை தான் பார்த்துட்டு வந்தோம். நான் யூடியூப்பில் மற்றவங்க பாவம் அந்த வீடியோ போடாமல் தான் நீங்கள் வந்திருப்பீங்களா? அந்த மாதிரி எதுவும் இந்த ரத்த கணபதியில் வந்துட்டுங்கன்னா யாருக்கும் பயிடு தேவையில்லை. நான் அடிக்கடிக்க சொல்லுவேன், உங்களை தொடணுன்னா என்னை தொட்டுட்டு தான் உங்களை தொடணும். நான் நிச்சயமாக சொல்கிறேன். நான் ஒவ்வொரு நாளும் என்னை நம்பி வந்தவங்களை யாராவது எதனா பண்ணணுன்னா என்னை அழிச்சிட்டு அவங்கள பண்ணுன்னு நான் சொல்லுவேன். ஒவ்வொரு நாளும் வந்துடுறேன். ஏன்னா நான் எல்லாமே வெளிப்படையாக பேசுவேன், வெளிப்படையாக திட்டுவேன். அதில் உங்களுக்கு எந்த பாதிப்பு வரக்கூடாதுன்னு அந்த மாதிரி இருப்பேன். என் ஆடி வந்தவங்கள நிச்சயமாக நான் ஒருபோதும் விட மாட்டேன். அதனால் நீங்கள் பயப்படவே தேவையில்லை. இன்றைக்கினாலும் நாளைக்கு இந்த இதில் பேர் சொல்லுவோம். உங்கள் பேர் எங்கள் அம்மா அந்த இடத்துல போயிருக்கிறாங்கோ. ஏன்னா இந்த வீடியோலாம் நான் இன்றைக்கி இல்லை, இன்றைக்கி உங்கள் வீடியோ போடலைன்னா கூட போட வேணான்னா நான் போட மாட்டேன். அதை அப்படியே வச்சிருப்பேன். நாளைக்கு ஒரு நேரம் இந்த ரத்த கணபதியிலே எங்கள் அம்மா போயிருக்கிறாங்கோ ரெண்டு தான் உங்கள் தலைமுறை பேசும். உங்கள் போட்ட தலைமுறையில் இங்கே வைக்குவேன். நான் நிறைய போட்டெல்லாம் எடுத்து வச்சுருப்பேன். அதெல்லாம் பெரிய பெரிய இதில் போட்டு மாட்டுவேன் நான். அப்போது உங்களுடைய பிள்ளைகள், வாரிசுகள், அப்புறம் வயசான கேள்வி போட்டால் அப்போ நம்ம யோசிப்போம், அடாடா நம்ம பேசி வச்சுருந்தா இப்போ தான் நம்ம யோசிக்கிறோம், ஐயோ நம்ம முகம் தெரியுதாண்ணா. வயசான தோண்டுமா? தோண்டாது, எப்படின்னா போட்டுட்டோன்னு நினைப்போம். அந்த மாதிரி யாரும் அதை பற்றி யோசிக்காதுங்க. உங்களுடைய அனுபவங்கள், உங்களுடைய ஏதாவது நல்ல விஷயங்கள் நடந்திருந்தால் நிச்சயமாக இந்த மைக்கு மூலமாக சொல்லுங்கள். நம்ம குருக்கிட்ட என்னென்ன அனுபவம் எனக்குன்னா இது வரைக்கும் நடந்ததுக்கு உடம்புல பிணி பீடையெல்லாம் உடனே விலகும். அந்த நிமிஷமே 24 மணி நேரம் விளையிடும். ஏன்னா தலைவலி இருந்துச்சு, ஒரு 5-6 வருஷமாக தலைவலி இருந்துச்சு. ஐயா சூலாயத்தை வச்சு எடுத்தார். அந்த நிமிஷம் இந்த மறுநாள் சாயந்தரத்து வரைக்கும் இருந்துச்சு. இன்றைக்கி வைக்கிறனா நாளைக்கு சாயந்தரம் வரைக்கும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த தலைவலியே இது வரைக்கும் வந்தது இல்லை எனக்கு. அதே போல் உடம்புல ரத்தம் கல்லடப்பு, கிட்னி கட்டில் கல்லடப்பு, இருதயமே பாதிப்பு இருக்க மாதிரிலாம் இருந்துச்சு. ஐயா கிட்ட வந்ததுலேருந்து அந்த நிமிஷமே 24 மணி நேரத்தில் எல்லாமே குணமாயிரும். விடியங்குள்ளேயும் நம்மளுக்கு எவனாவது ஏதாவது இடைஞ்சல் பண்ணினா நம்ம போங்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக 1 மாதத்துலேயே ஆளை பார்க்கலாம். தொழில் கெட்டி கிடஞ்சி ஒரு 15 வருஷமாக தொழில் கெட்டி கிடஞ்சி கொஞ்சம் கொஞ்சமாக ரன் ஆகும். உடனே ரன் ஆகாது, கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக ஏறும். ஐயா சொன்னது. ஆனால் நம்மகிட்ட உண்மையாக இருக்கணும், நேர்மையாக நம்ம பழங்கணும். ஒரு தொழில் பார்க்கணும்னா கொஞ்சம் கூட ஒரு பைசா கூட ஒளிமறை இல்லாமல் இருந்திருந்தால் நம்மளுக்கு க்ளீனாக எல்லா விஷயமும் நம்ம நினைக்கிற மாதிரி நடக்கும். அதே போல் இன்னும் நிறையா ஏகப்பட்டு சொல்லலாம். இன்றைக்கி இதோடு எனக்கு போதும் சாமி. ஐயா எனக்கு ஒரு நான் ஏதோ போன ஜென்மத்தில் எங்கள் பாட்டங்க ஏதோ புண்ணியம் செஞ்சாங்களான்னு தெரியல. அந்த புண்ணியத்தினால ஐயா எனக்கு ஐயா நாங்கள் யூடியூப்பில் பார்த்து வந்தேன். ஆனால் பஸ்ஸு கூட காசு இல்லை. ஆனால் அம்மாவாசைக்கு எப்படியாவது போயிட்டு வரணும்னு நினச்சேன். நாளைக்கு காலையிலக்குள்ளே இப்போ ஒரு 1000 ரூபா கிடச்சின்னா எனக்கு ராஜபாளையம் மம்சாரம், சீலத்தூர் பக்கத்தில் மம்சாரம், விடியங்களையும் ஒரு 1000 ரூபா கிடச்சின்னா ஐயா நினச்சேன். செல்ல வருஷம் பக்கம் பார்த்துருந்தேன். சரி கிடச்சிருச்சுன்னா போயிட்டு வந்துருந்தேன். அதே மாதிரி எதிர்பாராமல் உனக்கு என்றைக்கோ பாக்கி 6 மாதம் பாக்கி ஒரு 5000 தரணும். அன்றைக்கி 1500 கொடுத்தாங்க. அதை வச்சு பாருங்கள் வந்ததுலேருந்து எனக்கு வளர்ச்சி தான். எதிரி எவன் தான் சரி நம்மளாடி போயிட்டு இருப்போம். அவனா எத்தனை பேர் எதிரி வந்தாலும் சரி நம்மளை கண்டு இப்போ மடங்குறான். இவன் எப்படா இருக்கான், யார்கிட்டையும் பேச மாட்டேங்கான். ஆனால் தொழில் பார்க்க க்ளீனாக எந்த மழை பெஞ்சாலும் எந்த வெயில் அடித்தாலும் க்ளீனாக எஞ்சி காலையில் கரெக்டாக வேலைக்கு போயிடுறான். நம்மளை எவ்வளோ முடைக்கு பார்க்கும். நான் சற்று கதை தூக்குவேன், அதில் மை வச்சுருப்பாங்க. பூட்டு திறப்பேன், அதில் மை வச்சுருப்பாங்க. ஒரு மாதத்துக்கு ஒரு நாளைக்கு ஒரு நாள் நடந்துகிட்டே இருக்கோம். அவ்வளவு இடைஞ்சலையும் ஐயா விபூதியை நான் பூசிட்டு கடை திறக்கும் போதே நினச்சிடுவேன். நான் வீட்டிலேருந்து கிளம்பும் போதே யார் எதிர்த்தாப்புல வந்தாலும் சரியா எனக்கு ராசியாக இருக்கணும், எனக்கு எல்லாமே நல்லா நடந்த ஐயா சொன்ன மாதிரி நான் நினச்சேன். அதே மாதிரி நான் மாதத்தில் ஒரு 10 நாளைக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி எதிர்பார்ப்பு மாதிரி நடக்குது. 20 நாள் நல்லா நடக்குவேன். இந்த 30 நாளும் கிளம்புலேருந்து வீட்டுக்கு வேலைக்கு போயிட்டு வர்ற வரைக்கும் ஒரே முடக்கமாக இருக்கும். இப்போ 20 நாள் ஓரளவுக்கு நல்லா ஆயிடுச்சு. இன்னும் 10% இருக்குது. ஆனால் ஐயா நினச்சி வந்தவங்க யாரும் தோல்வி அடைஞ்சது கிடையாது. இது வரைக்கும் இனிமேல் அடையப்போது கிடையாது. வெற்றி தான், வெற்றி மேலே வெற்றி தான் வருவீங்க. ரொம்ப நன்றிங்க. பேச இப்படி ஒன்றும் மின்னாந்தர்
வணக்கம். சொந்த ஊர் வந்து விருதுநகர் மாவட்டம் பாப்பாக்குடி. நான் வந்து ரொம்ப வாழ்க்கையில் ரொம்ப வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன். பையன் சொன்னவர் கேட்க மாட்டான். வீட்டில் பல பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருந்தேன். ஐயாவோட யூடியூப்பில் பார்த்தேன். வரணும்னு எவ்வளோ ட்ரை பண்ணேன், என்னால் வர முடியல. ரெண்டாவது எனக்கு ஒரு உத்தரவு வந்துச்சு, சென்னைக்கு போகணும். நான் சென்னைக்கு போனேன். அதில் கொஞ்சம் காசை மிச்சம் வச்சு ஐயாட்ட கொஞ்சம் தேய்ச்சி வாங்கி 40 நாள் ஆச்சு. அதில் கொஞ்சம் மாற்றங்கள் எனக்கு கொஞ்சம் கிடச்சிது. முதல்ல வந்து எங்கள் வீட்டுக்காரம்மாவுக்கு அம்மாவுக்கு தரிசனம் கொடுத்தாங்க. அதுவே ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. போன 16ஆம் தேதி ஐயா நேரடியாக வந்து எனக்கு வந்து விபூதி பூசி எனக்கு வாழ்த்திட்டு போனாங்க. அந்த 17ஆம் தேதி காலையில் ஃபோன் பண்ணி சொன்னேன். நான் பையன் சொன்னோடு கேட்கல, வீட்டை விட்டு போக மாட்டான். அவனுக்கு ஒரு தைரியத்தை கொடுத்து இப்போ 3 நாளாவது சென்னைக்கு தைரியம் வேலைக்கு போயிட்டான். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது என்று நான் கடமைப்பட்டிருக்கேன். அருமை அருமை. நல்லா நல்லா. எல்லாருக்கும் வணக்கம். ரத்த கணபதிக்கும் உச்சிஷ்ட கணபதிக்கும் உச்சிஷ்ட காளிக்கும் வணக்கம். என் பேர் ஐயனார், விருதுநகர் மாவட்டம். என் வாழ்க்கையை சொன்னால் நான் அழுதுருவேன், அவ்வளோ பெரிய பிரச்சனை. அப்பா அம்மா நான் அண்ணன் எல்லோரும் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தோம். அண்ணன் இறந்துட்டாப்புல. எதிரில் செய்த வினைகள்னால என் குடும்பத்தை யாருமே வாழ விடலை. சொன்னால் அழுதுருவேன், இருந்தாலும் சொல்கிறேன், எங்களுக்கு எல்லாம் தெரியுங்களா. அப்பா அம்மா எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு கோயில் இருந்துச்சு. அந்த கோயிலுக்கு வந்து அந்த கோயிலை வந்து பராமரிக்கவே இல்லை. அந்த கோயிலை வந்து அப்பா தான் எடுத்து அந்த கும்பாபிஷேகம் நடத்தி வச்சாங்க. அப்பாவுக்கு வந்து சிலை அடித்து இந்த பூவில் நெல்லில் போட்டு வச்சுருப்பாங்கள்ல, அதுபோல் சிலையை போட்டு வச்சுருந்தாங்க. அப்பா வேறு கடைக்கு போயிருந்தால் பக்கத்தில் போயிருக்கிறப்போ சிலையை தூக்கியிருக்காங்க, சிலை வரல. அப்போது ஒரு ஆளை எங்கள் அப்பாவை கூப்பிட்ருக்காங்க. அப்பாவை கூப்பிட்டு நீங்கள் வந்து தூக்குங்க அப்படின்னு சொன்னோடனே சிலை தானாக வந்துச்சு. தானாக வந்து அப்படியே தூக்கி உட்கார வச்சாங்க. அவ்வளோ பெரிய சக்தி. அந்த நிமிஷத்துலேருந்து எங்கள் அப்பா தலையில் மைய தடவி தெய்வத்தை வர விடலை. அம்மாவுக்கு அதே மாதிரி தான், தெய்வத்தை வர விடலை. என் குடும்பத்தையும் ஒன்றுமெல்லாம் பண்ணிட்டாங்க. ஒரு 18 வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன், 20 வருஷம் இருக்கும். எதுவுமே நல்லதே நடக்கலை. வேதனைகளை மட்டும்தான் அனுபவிச்சிருக்கேன், எந்த நல்லதுமே நடக்கலை. அவ்வளோ வேதனை. என் கூட பிறந்த அண்ணனை இழந்துட்டேன், செய்வேனால இழந்துட்டேன். மிகப்பெரிய ஒரு சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குது. அது குருஜிக்கு நல்லாவே தெரியும். ஆமாம், நல்லாவே தெரியும். அவ்வளோ பிரச்சனைகளை சந்திச்சு வந்தேன். அண்ணனுக்கு கல்யாணம் முடியல. திடீர்னு செய்வேன பிரச்சனைனால 3 நாளில் இறந்துட்டாப்புல. எங்கெங்கேயோ தூக்கிட்டு போனால் செஞ்சேன், நிறைய காசு பண்ண செலவழிச்சேன், காப்பாற்ற முடியும். திடீர்னு இறந்துட்டாங்க. அதுக்கு எங்கள் அக்கா ரொம்ப உதவி பண்ணாங்க. அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும், ஆனால் அவங்க குடும்பம் நல்லா இல்லை. என்னை விட அவங்க கஷ்டப்படுறாங்க. இன்றைக்கி எங்கள் மாமா ஒரு கை கால் வரலாமல் பேச்சு வராமல் இன்றைக்கி இருக்கிறாங்க. என் குறிச்சியை நம்பி நான் கூப்பிட்டு வந்துட்டேன். அவர் பார்த்துக்கிறவர் எனக்கு நம்பிக்கை இருக்குது. இப்போ வந்து என் குடும்பத்தில் வந்து கொஞ்சம் பரவாயில்ல. அந்த ரத்த கணபதி ஐயனால் கொஞ்சம் தடைகள் விலகி இருக்குது. தெய்வத்தின் அருளால் கொஞ்சம் அம்மா பூஜையே பண்ண முடியாது, உடம்பு சரியில்லாமல் படுத்துருவாங்க. இப்போ பூஜை பண்ணுறாங்க. டெய்லி பூஜை நடக்கும். விளக்கு 6 மணிக்கு பொருத்தி எல்லாம் பூஜை பண்ணுவாங்க அம்மாவங்க. இப்போ அடுத்து வந்து எனக்கு இது நாள் வரைக்கும், நான் பிறந்ததுலேருந்து 36 வயசாகிப்போச்சு. இது நாள் வரைக்கும் ஒரு நாள் கூட நான் சந்தோஷமாக இருந்ததே கிடையாது. என் குடும்பத்தை நினச்சி ஒரு நாள் கூட, தீபாவளி பொங்கல் எவ்வளோ கல்யாண காட்சி வரும், எதுக்குமே வந்து சந்தோஷமாக இல்லை. என்னுடைய வாழ்க்கையில் பொறுத்தளவு சந்தோஷம் கிடையாது. ரத்த கண்ணீர் வடிச்சிருக்கிறேன், அவ்வளோ வேதனையில் அனுபவிச்சிருக்கிறேன். சொல்ல முடியாத அளவுக்கு. ஒரு வேலை போனாலும் நிரந்தரமாக செய்ய முடியாது, ஒரு பக்கத்து போனாலும் ஒரு நிற்க முடியாது. அவ்வளோ அவமானங்கள், அவ்வளோ வேதனைகளை சந்தித்து இன்றைக்கி குருஜிக்கிட்ட அமாவாசைக்கு வந்திருந்தேன். கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா இருக்குது. எனக்கு ரொம்ப நாள் கழித்து இப்போ 5-6 மாதத்துக்கு முன்னாடி தான் கல்யாணம். கொஞ்சம் ரொம்ப நாள் பொண்ணு பார்த்து கல்யாணம் முடித்தாங்க. ஆனால் அந்த கல்யாண வாழ்க்கை கூட எனக்கு நல்லா அமையலை. 15 நாளில் நீ விட்டு என் மனைவி போயிட்டாங்க. ஆமாம், அவ்வளோ வேதனையில் எந்த ஒரு நல்லதுக்கு கெட்டதுக்கும் போய் என்னால் கடந்துக்கிற முடியல. அவ்வளோ வேதனைகள் இருக்குது. ஒரு 7-8 வருஷமாக எனக்கு மாந்திரிகம் படிக்கணும்னு ரொம்ப ஒரு ஆர்வம் இருந்துச்சு. நான் எந்த குருஜியை பார்த்தாலும் என்னால் பார்க்க முடியறதில்ல. அவ்வளோ கஷ்டம், அவ்வளோ தடை. இப்போ கூட்டு வந்தது கூட நான் வந்து வர முடியலை. எனக்கு கையில் ஒரு 500 ரூபா வச்சுட்டு தான் வந்தேன். இங்கே போகிறது கூட என்கிட்ட காசு கிடையாது. அவ்வளோ கஷ்டப்படுறேன். 8 லட்ச ரூபா கடன் இருக்குது எனக்கு.
ஆமாம், என்னால் வட்டி கூட கட்ட முடியல, அவ்வளோ பிரச்சனைகள். இப்போ தடைகள்லாம் கொஞ்சம் விலகி இருக்கு. எனக்கு குருஜிக்கும் அந்த ரத்த கணபதிக்கும் உச்சிஷ்ட காளிக்கும் கோடான கோடிகள் நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். ஆமாம், அதாவது வந்து உங்கள் எல்லாத்துக்கும் ஒன்று பதிவு பண்ண விரும்புகிறேன். அதாவது சாமி வந்து குருஜி நம்ம நினைக்கிறோம், அவர் சித்தருடைய ஒரு பயணத்தை அடைஞ்சிட்டாரு. எல்லாருமே நீ சித்தர்னு கூப்பிடுங்க, அதுதான் வந்து அது நம்ம கொடுக்குற மரியாதை. அதுதான் குருஜி வந்து மிகப்பெரிய ஒரு சித்தன், குருவுடைய தகுதி அவருக்கு இருக்குது. அதனால எல்லாருமே சித்தர்னு கூப்பிடுங்க, அதுதான் நம்ம கொடுக்குற மரியாதை அவருக்கு. அது உங்கள்கிட்ட நல்லா வேண்டிக்கிறேன். இன்னொரு குருஜி, என்கிட்ட காசு பணம் எதுவும் கிடையாது, நான் வந்து உங்கள்கிட்ட மாந்திரியை படிக்கணும்னு இருக்கிறேன், எனக்கு உதவி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு விநாயகர் கணபதி தீட்சை கொடுங்க. ஆமாம், எனக்காக என் குடும்பத்துக்காக எங்கள் மாமா கூட்டு வந்திருக்கிறேன். அவங்க 2 பிள்ளைகளை வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆமாம், அவர் வாய் பேசி அவர் நடந்துட்டாருன்னா அவர் 2 மக்கள் அவர் பார்த்துக்கிறவார். அதுவே மிகப்பெரிய ஒரு இது. அவரை வச்சுட்டு நான் பட்ட கஷ்டம் சொன்னோம்னா இன்னும் அழுக வந்துடும். இதோட போதும். ரொம்ப நன்றி குருஜிக்கு. நமஸ்காரம். கண்டிப்பாக உனக்கு 1 ரூபாய் செலவு இல்லாமல் அத்தனையும் என்கிட்ட இருக்க அத்தனை கலையும் உனக்கு கற்றுத்தரும் போது